ஓம் நம சிவாய். அண்ணாமலையார் கரோகரா ரோகரா, உண்ணாமலை தாயார் கரோகரா ரோகரா. டிகேஎஸ் அட் திருவண்ணாமலை ராஜகோபுர தரிசனம். சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நம சிவாய். 18/11/2025 குபேர கிரிவலம். ஸோ 2 மணிக்கு பூஜைகள் துவங்கி 4 மணி அளவில் ஸ்ரீ குபேர லிங்கத்திலிருந்து புறப்பட்டு உண்ணாமலை தாயாரை கிரிவலம் வரும் குபேர பட்டினத்துக்கினுடைய சொந்தக்காரர் ஸ்ரீ குபேரர் இன்றைய தினம் திருவண்ணாமலை விஜயம். ஸோ ஆண்டுதோறும் எங்கே இருந்தாலும் பகவான்கிட்ட ஸ்ரீ குபேரர்கிட்ட வந்துடுவேன். ஸோ மாதத்தில் ஒரு கிரிவலம்னு சொல்லுவாங்க, ஆனால் கார்த்திகை மாதத்தில் 2 கிரிவலம் இருக்கும். ஸோ கார்த்திகை பெருவிழானுடைய தீபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேய்பிரையில் கார்த்திகை மாதம் தேய்பிரை மாத சிவராத்திரி அன்று குபேர பகவான் திருவண்ணாமலை வந்து உண்ணாமலை தாயாரை கிரிவலம் வருவது ஐதீகம். ஸோ அந்த ஐதீகத்துடன் நாமும் அவருடன் கிரிவலம் செல்வோமேயானால் 16 செல்வங்களை பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதாவது 16 செல்வங்கள்னால் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு செல்வம் தேவைப்படும். உதாரணத்துக்கு குழந்தை செல்வம் கேட்பாங்க, சிலருக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் வேணும்னு கேட்பாங்க, சிலருக்கு வீடு மனை வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதனால் அனைத்தையும் அருளக்கூடியவர் ஸ்ரீ குபேர பெருமானினுடைய கிரிவலத்து அன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட கிரிவல பாதையில் அவரோடு நாம் பயணம் செய்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை பயணமும் குபேர சம்பத்து பெற்று இனிமையான வாழ்க்கையாக அமையும். நலம் வளம் ஆனந்த தாண்டவம் நிச்சயமாக ஆழ் மனதோடு சிவபெருமானையும் உண்ணாமலை தாயாரையும் தரிசிப்பவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குபேர சம்பத்து அனைத்தையும் ஸ்ரீ குபேரர் வாங்கியிருக்காரு சிவபெருமான்கிட்டேருந்து தாயார்கிட்டேருந்து. ஸோ அதனால் ஸ்ரீ குபேரருடைய வழிபாடு ஆண்டுதோறும் குபேர கிரிவலம் முடிஞ்ச வரைக்கும் வாங்க. முடியலைன்னா அப்புறமா வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி கூட முடியாதவங்க தயவுசெய்து சொல்கிறேன், அவருக்கு குபேர விளக்கு 6 மணிக்கு ஏற்றி, அதுவும் 4 மணிலேருந்து அவர் பூஜை பண்ணுவார் குபேர லிங்கத்தில். அவர் சிஸ்டர் செஞ்ச குபேரலிங்கம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய குபேரலிங்கத்துக்கு நேரடியாக குபேர பட்டினத்திலிருந்து விஜயம் செய்து திருவண்ணாமலைக்கு பூஜைகள்லாம் முடித்து கிரிவலம் வருவார். ஸோ பாருங்கள், இன்றைக்கி வருண பகவான் இன்னும் வரல. ஆண்டுதோறும் வருண பகவானுடைய ஆசீர்வாதமும் குபேரருடைய ஆசீர்வாதமும் அடியனுக்கு டிகேஎஸ் கிடைக்கும். 2018ஆம் ஆண்டு அப்படி ஒரு வருண பகவான் அட்டை மழையிலையும் விடாது குபேர கிரிவலம் வந்த டிகேஎஸ் 2018. ஸோ அப்படி ஒரு கடாட்சம். அதுக்கப்புறமா கொரோனா இதெல்லாம் வந்துட்டதுனால குபேரர் மட்டும் வந்து போயிருக்கிறாரு. நம்மளால் நாம் வர முடியல அவரோட. அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ திருவண்ணாமலையில் குபேர கிரிவலத்தில் டிகேஎஸ். சிவாய நம சிவாய நம சிவாய நம. யாம் பெற்ற இன்பம் பெருக வைகும். பஸ் ஸ்டாண்ட் ஆமா.